கேரளாவில் நிப்பா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையான கோவை மாவட்டம் முள்ளி மற்றும் கோப்பனாரி பகுதிகளில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் கதிர்வேல். வணக்கம் கதிர்வேல், விவரம். வணக்கம். அதாவது தமிழக கேரள எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கேரள எல்லையான முள்ளி மற்றும் கோப்பனாரி பகுதிகளில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே போல காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள்ல பொதுமக்களுக்கு காய்ச்சல் மற்றும் வேற ஏதாவது நோய் தொற்றுகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பரிசோதனையும் மேற்கொண்டு வராங்க. குறிப்பா கேரளாவிலிருந்து வாகனங்கள் மூலம் தமிழக எல்லைக்குள் நுழையக்கூடிய நபர்கள் காய்ச்சல் பரிசோதனைக்கு பிறகு அவர்களது முகவரி மற்றும் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களை பெறப்பட்டு அதன் பிறகு தமிழக எல்லைக்குள்ள அனுமதிச்சுட்டு வராங்க. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுறப்ப காய்ச்சல் அறிகுறிகள் தென்படக்கூடிய நபர்களின் பயண விவரங்கள் பதிவு செய்து அவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா முள்ளி மற்றும் கோப்பனாரி பகுதிகளில் 24 மணி நேரமும் சுகாதார ஊழியர்கள் தொடர் கண்காணிப்புல ஈடுபட்டு வராங்க. இதே போல கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கேரள எல்லை பகுதிகளில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தொடர் கண்காணிப்புல ஈடுபட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.